ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் சம் 1.29 கன்சிஸ்டன்ட் மெத்தடில் பாசிபிளாக இருந்தால் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் மெத்தட்னாவே நமக்கு வந்து ரோ எச்சலான் ஃபார்மெட்டை நம்ம கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மெட்டை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது உள்ள ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆகும், ஈக்குவலுக்கு ரைட் சைடு உள்ளது உள்ள பிங்கிற மேட்ரிக்ஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏவும் பிஏவும் சேர்த்துள்ளது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 3x மைனஸ் y ப்ளஸ் 2z ஈக்குவல் 1 இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் 3 இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 இருக்குது. இந்த ஈக்குவேஷனை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் minus y x minus y plus z equal minus 1. ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ஃபுல்லாக நம்ம பிங்கிற மேட்ரிக்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது வந்து 4x4 மேட்ரிக்ஸாக இருக்குது. 4x4 மேட்ரிக்ஸ், அதாவது இது R1, இது R2, இது R3, இது R4. 4x4 மேட்ரிக்ஸ் நமக்கு கன்சிஸ்டன்ட் மெத்தட்னாவே ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் இருக்கக்கூடிய ஃபோர்த் எலமெண்ட். ஆனால் ஃபோர்த் ரோவில் இங்கே வந்து ஃபோர்த் எலமெண்ட் இருக்குதா? இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட்ஸுக்கு இந்த ஃபஸ்ட்டு டயக்னல்ஸ் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் நமக்கு ரோ எச்சலான் ஃபார்ம். ரோ எச்சலான் ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா தான் இருக்குது. அப்போ இதை ஃபிக்ஸராக வச்சு இது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R2லையும் R3லையும் ப்ராசஸிங் R2, R3, R4 இது வரைக்கும் 3x3 பார்த்துருப்போம். 4x4 மேட்ரிக்ஸாக இருக்குது. அதனால் R2, R3, R4ல் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R2, R3, R4ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கை ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2வில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ R2வில் 3 இருக்குது. R2 இம்ப்ளைஸ் R2 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு R1ல் இங்கே வந்து 1 தான் நமக்கு வந்து இருக்குது. R1ல் 1 இருக்குது. அப்போ R1ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் R2 0 ஆகுன்னு பார்க்கணும். இங்கே R2வில் 3 இருக்குது. அப்போ R1ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு R2வில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகும். R2வில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 0ஆக மாறும். இப்போ 3R1. நெக்ஸ்ட்டு R3. R3 இம்ப்ளைஸ் R3ல் இங்கே 1 இருக்குது. அப்போ R3 எப்படி ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு R2லையும் 1 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் எதோட R1ஐ மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும்? சப்ராக்ஷன் பண்ணாலே போதும். இப்போ -R1. நெக்ஸ்ட் R4. R4 இம்ப்ளைஸ் R4ல் 1 இருக்குது. இப்போ R4 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R4. நெக்ஸ்ட் R4ஐயும் R1ஐயும் கம்பேரிங் பண்ணி பார்த்தோன்னா இங்கேயும் 1 இருக்குது. R4ல் R1லேயும் 1 இருக்குது. இப்போ R1ஐ சப்ராக்ஷன் பண்ணால் போதும். -R1. R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காது. இப்போ R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ R2லையும் R3லையும் R4லையும் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கு ரக் ஒர்க்கு வந்து சைடில் ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -3R1. R2 ரைட் பண்ணிக்கோங்க. 3 -1 2 1 -3R1. R1ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -3 -6 3 -9. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -7 6 -8. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2வில் முடிஞ்சிருக்குது. அப்போ R2வில் இதை ரைட் பண்ணிடலாம். 0 -7 6 -8. நெக்ஸ்ட்டு R3யில் நடக்கிற ப்ராசஸிங் ரப்போருக்கு ரைட் பண்ணிடலாம். R3 இம்ப்ளைஸ் R3 -R1. R3 ரைட் பண்ணிக்கோங்க.
1 minus 2 3 3 R1 minus R1 minus 1 minus 2 1 minus 3. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 minus 4 4 0. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த ப்ராசஸிங்கை வந்து R3ல நம்ம ரைட் பண்ணிடலாம். 0 minus 4 4 0. நெக்ஸ்ட்டு R4ல நடக்கக்கூடிய ரெக்கோ இருக்க சைடில் ரைட் பண்ணிடலாம். R4 implies R4 minus R1. R4 அப்படி ரைட் பண்ணிடலாம். 1 minus 1 1 minus 1 minus R1. R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 1 minus 2 1 minus 3. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 minus 3 2 minus 4. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சுன்னா R4ல முடிஞ்சிருக்குது. அப்போ R4ல ரைட் பண்ணிடலாம். 0 minus 3 2 minus 4. நம்மளுடைய ப்ராசஸிங் இதில் என்ன பண்ணோம்னா வந்து R1ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம், ஜீரோவாக மாற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு R2ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும். R2ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே R3ல என்ன இருக்குன்னா வந்து 4 காமனாக இருக்குது. அப்போ 4ஆல் R3யை மட்டும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். R3 implies 1 dividing by 4 R3. இப்போ R3ல மட்டும்தான் ப்ராசஸிங் நடக்கும்போது R1 R3ல மட்டும் ப்ராசஸிங் நடக்கும்போது அப்போனா R1 R2 R4ல எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. அப்போ R1 R2 R4 அப்படியே ரைட் பண்ணிடலாம். இங்கே R3 implies 1 divided by 4 R3. இந்த R3யை வந்து 4ஆல் 1 divided by 4ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே டைரெக்டாக இங்கே டிவைட் பண்ணலாம். டிவைடிங் பை 4 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணால் 1 4 is 4 1 4 is 4 1 4 is 4. நெக்ஸ்ட் 1 4 is 4 1 4 is 4. அப்போ இந்த ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சதில் என்ன நடந்ததுன்னா அந்த ரக் ஒர்க் ப்ராசஸிங் நடந்ததில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0 minus 1 1 0. R3ல நடந்த ப்ராசஸிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ R4ல எந்த ப்ராசஸிங் நடக்கல, R4 அப்படியே ரைட் பண்ணிடலாம். 0 minus 3 2 minus 4. நெக்ஸ்ட்டு R2வையும் R3யவும் இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம். R2வையும் R3யவும் இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம். அப்போ R2 இன்டர்சேஞ்ச் R3. அப்போனா R1லையும் R4லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கலை, ஆனால் R2வும் R3யும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது, பிளேசஸ் மாறுது. நெக்ஸ்ட்டு R2ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். இதெல்லாம் ஜீரோவாக மாற்றணும். அப்போ R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது, R3ல மட்டும் ப்ராசஸிங் நடக்க போது R3 அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R3ல நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ரப்போ இருக்க ரைட் பண்ணுவோம். R3 implies R3ல இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R3ல -7 இருக்குது. R3யவும் R2வையும் கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். R3ல -7 இருக்குது, R2ல -1 இருக்குது. இப்போ -7ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணால் இது 0 ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டுமே மைனஸாக இருக்குது. அப்போ -2ஆல் நம்ம -7ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணால் இந்த எலமெண்ட் வந்து நமக்கு வந்து 0வாக மாறிடும். அப்போ R3 implies R3 எப்படி ரைட் பண்ணிக்கோங்க, -7R2. நெக்ஸ்ட்டு R4 implies R4 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R4ல இங்கே -3 இருக்குது. R2வையும் R4ஐயும் கம்பேரிங் பண்ணுங்கள். இப்போ எதோட மல்டிப்ளை பண்ணால் இந்த R4 வந்து 0 ஆகும், R1 எதோட மல்டிப்ளை பண்ணால் R4 வந்து 0 ஆகும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ R2வை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் R4 வந்து 0ஆக மாறிடும்.
அப்போ மைனஸ் R2 மைனஸ் 3R2. இப்போ R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்காது. R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்காது. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R1ஐயும் R2ஐயும் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு R3யில் நடக்கக்கூடிய ப்ராசஸையும் R4ல் நடக்கக்கூடிய ப்ராசஸையும் ரஃப் ஒர்க்காக ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 minus 7R2. R3 ரைட் பண்ணிக்கோங்க. 0 minus 7 5 minus 8 minus 7R2. R2 minus 7 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 7 minus 7 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 minus 2 minus 8. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்கு. அப்போ R3யில் இதை ரைட் பண்ணிடலாம். 0 0 minus 2 minus 8. நெக்ஸ்ட்டு R4 implies R4 minus 3R2. R4 ரைட் பண்ணிக்கலாம். 0 minus 3 2 minus 4 minus 3R2. R2வை minus 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 0 இந்த இடத்துல 0 வராது, 3 வரும். 3 minus 3 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 minus 1 minus 4. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R4ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R4ல் இதை ரைட் பண்ணிடலாம். 0 0 minus 1 minus 4. R2வில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 மாற்றணும்னு பார்த்தோம். 0 மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் R3யில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டை R3யில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்டை 0 மாற்றணும். அப்போ நான் R1லையும் R2லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R4ல் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். R3யில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த R2வில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம -2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ அந்த ப்ராசஸிங்கை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போனா R1 R2 R4ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R2வில் மட்டும் தான் ப்ராசஸிங் நடக்க போகுது. அப்போ R1 R2 R4 அப்படியே ரைட் பண்ணிடலாம். R3யை டைரெக்டாக அதிலே -2ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை -2 டிவைடிங் பை -2 -2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 2 is 2 1 2 is 2. இங்கே மைனஸும் மைனஸும் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1 2 is 2 4 2s 8 கிடைக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 அப்படியே வந்துடும். 0 0. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1 கிடைக்கும் 1. நெக்ஸ்ட் அந்த இடத்துல +4 கிடைக்கும். அப்போ R4ல் உள்ள அந்த ப்ராசஸிங் ஒர்க்கானது R4ல் இருக்கக்கூடியது அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R4 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராசஸிங்கில் எதுவுமே நடக்கலை. அதனால் R4 நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 0 0 -1 -4. நெக்ஸ்ட்டு R3யில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0 மாற்றணும். அப்போ R1லையும் R2லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R4ல் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அப்போ நான் R1 R2 R3 அப்படியே ரைட் பண்ணிடலாம். இப்போ R4ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் என்ன ப்ராசஸிங் நடக்க போகுது மட்டும் ரைட் பண்ணிக்கிறோம். R4 implies R4 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R4 implies R4. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேரிங் பண்ணும். கம்பேரிங் பண்ணும்போது என்ன இருக்குன்னா இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு போதும். அப்போ +R3. R4ல் நடக்கக்கூடிய ரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கோங்க. R4 implies R4 +R3. R4 ரைட் பண்ணிக்கோங்க. R4 0 0 -1 -1. R3
ப்ளஸ் R3 எப்படி ரைட் பண்ணுங்கள் 0 0 1 4 இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 3 இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்ததுன்னா R4ல் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ R4ல் இந்த ப்ராசஸிங்கை நம்ம ரைட் பண்ணிடலாம் 0 0 0 3. கன்சிஸ்டன்ட் மெத்தட்னாவே நமக்கு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட். இது கீழே உள்ள அந்த ஃபஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும்னு சொல்லி நினச்சோம். இங்கே ஜீரோவாக நம்ம மாற்றியாச்சு. அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ஜீரோவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணுவோம். அதில் கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டன்ட்னு பார்ப்போம். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அது பாசிபிளாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கான வேல்யூஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ரோ ஆஃப் ஏயை வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதில் இதுதான் R1, இது R1, இது R2, இது R3, இது R4. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா R1ல் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, R2லையும் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, R3லையும் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. இப்போ R4 வந்து ஜீரோவாக இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் வந்து நமக்கு 3 கிடைக்கும். அப்போனா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பி ஃபைன் பண்ணிடலாம். ரோ ஆஃப் ஏ பை பி ஃபைன் பண்ணுவோம். ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸுமே எடுக்கணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸுமே நம்ம ரோ ஆஃப் ஏ பை பியில் எடுக்க போகிறோம். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸில் இதெல்லாம் சேர்ந்தது வந்து R1, இது R1. நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாக சேர்ந்தது R2. நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாக சேர்ந்தது R3. இந்த ரோ ஃபுல்லாக சேர்ந்தது வந்து R4. இங்கே லாஸ்ட் இந்த இதில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே R4 implies R4 minus R2 நம்ம ப்ராசஸிங் பண்ணி அதை நம்ம ரைட் பண்ணி வந்த ப்ராசஸிங் ஒர்க்கில் வந்து 0 0 -1 -4 வரணும். -4க்கு போல் அந்த இடத்துல -1 கொடுத்துருக்கோம், அதனால் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது -4. இங்கே -4னா இங்கே வரக்கூடிய வேல்யூவும் நமக்கு -4ஆக தான் இருக்கும். அப்போ இங்கேயும் -4ஆக மாறும். நெக்ஸ்ட்டு R4ஐயும் R3யவும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல -4 இருக்குது, -4. அப்போ இது வந்து என்னாகனா ஜீரோவாக மாறிடும், இதுவும் ஜீரோவாக மாறும். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு ஜீரோவாக மாறிடும். இதை கொஞ்சம் மாற்றிக்கிறலாம். மிஸ்டேக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக ஏ பை பி பார்த்தோம்னா இப்போ R1ல் வந்து நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, R2லேயும் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, R3லேயும் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, R4 டோட்டலாக ஜீரோவாயிருச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏ பை பி வந்து ரோ ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் 3 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 3 கிடைக்குது. இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் எத்தனை இருக்குது? இதில் 4x4 மேட்ரிக்ஸ். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனாக நமக்கு எக்ஸ் ஒய் இஜெட் நமக்கு வேரியபிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே எக்ஸ் ஒய் இஜெட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ரைட் பண்ணிக்கலாம் நம்ம. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் 3 நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் சொல்லியாச்சு. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்போனா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இஜெட்டுக்கு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும் யூனிக் சொல்யூஷனாக. இப்போ நம்ம போயிடலாம். இங்கே நமக்கு ஃபைன் பண்ணதில் இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இந்த 4th ரோ எல்லாமே 0 ஆயிடுச்சு, அதனால் அதை விட்டுடலாம். 3rd ரோவில் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இஜெட் ஈக்குவல் ரைட் பண்ணிக்கலாம் நம்ம. இஜெட் ஈக்குவல் அங்கே 4 இருக்குது, 4. இப்போ இஜெட்டுக்கான வேல்யூவை நம்ம 4ன்னு சொல்லி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு R2 பார்த்துடலாம். இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் வந்து 0வாக இருக்குது, ஒய் மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். -y -y
ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் 0. இந்த மைனஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும், இல்லாட்டி மைனஸ் ஒய் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இஜெட் அப்படி இருக்கட்டும், இஜெட் ஈக்குவல் இல்லை மைனஸ் ஒய்யை வந்து அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஒய்யை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் ஒய்யாக நமக்கு வந்து மாறுது. இப்போ இஜெட்டுக்கு போல் நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்குது? 4 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 4 ஈக்குவல் ஒய் ஆர் ஒய் ஈக்குவல் 4 எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஒய்க்கான வேல்யூவும் இஜெட்டுக்கான வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கான வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுக்கு R1 கம்பேரிங் பண்ணி பார்க்கலாம். இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y, ஒய்க்கு போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் இஜெட்னா 1, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. இஜெட்டுக்கு போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 4 ஈக்குவல் 3. இப்போ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8 மைனஸ் 4 ஈக்குவல் 3. இதை சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 4 கிடைக்குது. அந்த 4 அந்த சைடு மாற்றிட்டோம்னா 3 மைனஸ் 4 சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ நமக்கு வந்து -1 சொல்லி கிடைக்குது. எக்ஸுக்கான வேல்யூ, ஒய்க்கான வேல்யூ, இஜெட்டுக்கான வேல்யூ எல்லாம் ரைட் பண்ணியாச்சு. ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சரை மறக்காமல் எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.29 ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. எல்லா இதுலேயுமே நமக்கு வந்து மேக்ஸை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 4 விஷயங்கள்: அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 விஷயங்களை தாண்டி எதுவுமே இந்த ப்ராசஸிங்கில் நடக்கவே இல்லை. இதில் எந்த ஃபார்முலாஸுமே இல்லை. ரோ எச்சலான் ஃபார்மேட்டை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ரோ எச்சலான் ஃபார்மேட் மாடலுக்கு நம்ம கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் கன்சிஸ்டன்ட் மெத்தட். கன்சிஸ்டன்ட் மெத்தடில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து, அதாவது இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம 0 மாற்றுறதுக்கு இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதை தாண்டி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இல்லை. அப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மேக்ஸில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து 90 மார்க்கு வந்து 70 ஆர் 60 மார்க் வரைக்கும் உங்களால் வந்து 60 ஆர் 70 மார்க் வரைக்கும் உங்களால் வந்து எடுக்க முடியும். இதில் அந்தந்த யூனிட்ஸை பொறுத்து ஃபார்முலாஸ்கள் மட்டும் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸை எப்போவுமே மெமரைஸ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கலே ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.